வணக்கம் அன்பு நண்பர்களே. மாருதி டூர் H3 மாடல் சிஎன்ஜி புட்டிங் வந்திருக்கு. திருச்சங்கர் கேஸ் டேங்க் மெக்கானிக் மாட்டிகிட்டு இருக்காரு. போடலாம் மட்டும் டேங்க் வச்சாச்சு. இந்த கரெக்டாக ஸ்டெப்னே குத்தி வைப்போம். இந்த கடைசியில் வச்ச பிறகு வீடியோ எடுக்கிறேன். மாருதி டூர் H3 மாடல் 2023 மாடல் திருச்சங்கர் சிஎன்ஜி புட்டிங். மெக்கானிக் டேங்க் மாட்டிகிட்டு இருக்காரு. மெக்கானிக் ஓஸ் லைன் போட்டார். நடந்துட்டுருக்கு. நம்ம ஆஃபீஸு இதுதான் குடோனு. சிஎன்ஜி எல்பிஜி சிஎன்ஜி பண்ணுறோம், எல்பிஜி பண்ணுறோம். இப்போ சிஎன்ஜி பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா 1.7 அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் பெட்ரோலில் போகுது அப்படின்னா 10 × 1.7 17. அப்படி இப்போ இந்த வண்டி பொறுத்தளவு 18லேருந்து 20 போகும். 20 போச்சுன்னா 35, 18 கண்டிப்பாக போகும். 3 சிலிண்டர்னால 18 போகும். 18 × 1.7 அது அப்போ 30 கிலோமீட்டர் கண்டிப்பாக கிடைக்கும். 30 கிலோமீட்டர் கிடைக்கும். இந்த இன்றைக்குள்ள காஸ்ட் ப்ரைஸ் வந்து 80 ரூபா, 79 ரூபா, 50 பைசா ஒரு கிலோ கேஸு. பெட்ரோல் வந்து 103 ரூபா. 103 ரூபாய்க்கு 18 போகுது. 80 ரூபாய்க்கு வந்து 30 கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஆமாப்பா. இந்த வேப்பரைசர் இன்ஜெக்டர் மெக்கானிக் ஒயரிங் பண்ணிகிட்ருக்காங்க. பர்ஃபெக்டாக வேலை முடியுது. மாருதி டூர் H3 டேங்கை கவர் போட்டு முடியாச்சு. இந்த கரெக்டாக ஸ்டெப் பண்ணி வந்துடும். இப்போ இதில் ஒரு 4-5 பேக் வச்சுக்கலாம். டேங்க் இதில் வந்து 4-5 பேக் வச்சுக்கலாம். இடம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதை பார்த்துங்க. கீழே டேங்க் இறக்கி நீங்கள் மேலே கை வச்சுக்கலாம். சரி சரி. மேலே தூக்கி பண்ண முடியும். ஆமாம். நாங்கள் எல்பிஜி மட்டும் சிஎன்ஜி பண்ணிகிட்ருக்கோம். 5 வருஷத்துக்கு மேலே எல்பிஜி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 வருஷமாக சிஎன்ஜி பண்ணுறோம். அதை பர்ஃபெக்டாக பண்ணி இன்ஜின் கேஸில் ஓட ஆரம்பிக்குது. மெக்கானிக் க்ளீன் பண்ண போகிறாரு. எங்கே மெக்கானிக் வந்து பர்ஃபெக்டாக டேங்க் போட்டு முடிச்சிட்டாரு. இந்த இசிஎம் போர்டு, WCM போர்டு. இந்த வண்டி வந்து 8 இன்ஜெக்டர் உள்ளக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் வண்டி. பட்டைக்கு முடிஞ்சு கேஸ் அடிக்க போயிட்டுருக்கோம். கேஸ் அடிக்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. டைமிங் அட்வான்ஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த இதில் பர்ஃபெக்ட் முடிஞ்சு மெக்கானிக் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சார். கேஷ் அந்த என்ன பண்ணுறதில்ல விவசாயம் இதனால இப்போ ஜிபே பண்ணும். கையிலே வச்சுக்கிறதால வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ கேஸை வச்சுக்கிறதா கேஸ் ஏறிட்டுருக்கு. திருச்சி பேலி 5000 மணிக்கு. இப்போ கேஸில் ஓட்டிகிட்ருக்கு. கேஸ் வந்து ஓடிக்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக் கேஸ் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் போய்ங்க. பெட்ரோல் ஓடிச்சு மஞ்சள் லைட் ஆரம்பிச்சிடும். இதான் ப்ரொவிஷன்ஸ். இதை நம்மளே மாற்றிக்கலாம். இதான் நம்ம ஆஃபீஸு.
நாங்கள் ரொம்ப வருஷம் சிஎன்ஜி பண்ணிட்டு எல்பிஜி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த சிஎன்ஜி இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். கீழே குடோனில் தான் சிஎன்ஜி டேங்க் இருக்குது. வண்டி முடிஞ்சு டயல் போய்ட்டு வந்துட்டோம். ஓகே நண்பர்கள், அடுத்தபடி புது வண்டி போகிறப்ப டெய்லி வண்டி பெட்டிங் மாட்டாங்க, புதுசு புதுசாக வண்டி போட்டால் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். டூர் வந்து 2 டைம் போட்டேன். அடுத்த புது வண்டி போகிறப்ப நான் அடுத்த அப்டேட் போடுறேன், அடுத்த வண்டி போடுறேன். உங்கள் ஃப்ரெண்டுங்க யாராச்சும் வந்து சிஎன்ஜி போடணும் அப்படின்னா இந்த இதுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நம்பரை வந்து அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மேடம், தேங்க்ஸ் நம்பர்களே. இந்த சிஎன்ஜி பொறுத்தளவு என்ன மைனஸ் அப்படின்னா கம்மியாக பிடிக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு, அதாவது வேலையை வைக்காது. இதே எல்பிஜியில் வந்து எப்படின்னா 10க்கு 1.7 போகுதுன்னா 18 போகுதுன்னா இது 10க்கு 10, அதாவது 15 போச்சுன்னா 14.5. ஆனால் இதனுடைய ரேட்டு வந்து 60 ரூபா தான் எல்பிஜி. சிஎன்ஜினா வந்து 80 ரூபா வருது. அப்படியே இருந்தாலும் எக்கனாமிக் வந்து சிஎன்ஜி எக்கனாமிக். எல்பிஜியை காட்டியும் சிஎன்ஜி திரும்ப 1 ரூபா மிச்சம், ஒரு கிலோமீட்டருக்கு 1 ரூபா மிச்சமாகும். அதில் பெரிய மைனஸ் பாயிண்ட் கம்மியாக பிடிக்கும். அதை நம்ம சாட்டிஸ்ஃபை, ஒரு ப்ளஸ் வந்து மைனஸ் இருக்கும், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேங்க்ஸ் நண்பர்களே.